கிளாஸில் முருகேசன் ஒரு பையங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இன்சார்ஜ் ஹெட் மாஸ்டர். 5 டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் அவனுக்கு டிசி கொடுத்துருங்க சார். முருகேசனை கூப்பிட்டேன், தம்பி எல்லாரும் பிரச்சனையாக இருக்குதுடான்னு. சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. யார் அவர்? பிரச்சனையே உனக்கு தான்டா, எனக்கு இல்லைடான்னு. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. 5 பேர் வந்து போகும்போது தான் நான் கவனித்தேன். என்ன சொன்னாங்கய்யா, மாதிரி டிசி பரவாயில்ல கொடுங்க. டே என்ன பண்ணுவேன்? விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார் பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ தைரியமாக? விடுங்க சார், உங்ககிட்ட இத்தனை வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், இது கூடமா எனக்கு தைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விடுங்க சார் டிசி, நான் டிசி கொடுத்துட்டேன் சார், போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவனை நான் சந்திக்க முடியல. ஒரு நாள், தம்பி முருகேசா நீ தானே? என்ன ஐயா, நீ இறங்கி ஓடி வந்தான். இதே காரில் நேற்று கூட போச்சுடா, பார்த்தேன், என்ன கூப்பிட்டு இருந்தா ஏற்றிருப்பேன்ல அப்படின்னா. டைலாக்கை பாருங்கள், கூப்பிட்டு ஏற்றிருப்பேன். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கும் போகிறவன் அவசரத்தில் போகிறவன். 5 பிரான்ச்சு ஜெராக்ஸ் கடை வச்சு கடை பக்கம் வாங்கலாம், உங்களுக்கு தான் வீடு பக்கத்தில் தானே குரம்பேட்டான்னா. சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன், எதிரில் 3 கடை வச்சுக்கிறான், அங்கே எவனுமே போகலை. இவன் கடையில் 12 பேர் கியூவில் நிற்கிறான். என்னடா எனக்கே ஆச்சரியம், அங்கே போக வேண்டியதானே, எதுக்கு இந்த முட்டா பையன் இங்கே நிற்கிறான் கியூவில்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கூட தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா, மாடர்ன் டெக்னாலஜி. அவன் போர்டில் எழுதிக்கிறான் பாரு, அது கூடமா பார்த்து உனக்கு புரியலன்னா. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன். உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடைன்னு போட்டு கீழே எழுதிக்கிறான். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படுன்னு எழுதிக்கிறான். யார்